अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं दण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यन्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगाय सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। सर्वेभ्यः பத்தாவதத்தியாயம் பிரலம்பாசுரவதமாச்சு. அப்போ ஷரத்ருத்து வந்தது. ஷரத்ருத்து வந்ததுன்னா அது சந்தோஷகரமானதான காலம். அதனால மழை நின்றிருக்கும். மழை நின்றிருக்க கூடியதான நாம ஷரத்ருத்துலயும் நம்மளுக்கெல்லாம் இங்கெல்லாம் ஷரத்ருத்துல தான் மழை பெய்யுறது. வாஸ்தவத்துல மழைக்காலத்துல மழை பெய்ஞ்சு வடக்கு பக்கத்துல மழைக்காலத்துல மழை பெய்யும். இப்பதான் நாம வெயில் காலம்னு நாம இங்க சொல்லிட்டு இருக்கோம். சித்திரை வைகாசி வசந்தம், ஆனி ஆடி கிரீஷ்மம், ஆவணி புரட்டாசி, நபோ நபஸ்யோர் விருஷ்டிம் அவக்கிரக இவாந்தரேன்னு காளிதாசன் ரகுவம்சத்துல காண்பிச்சார். அந்த அந்த மாசங்கள் ஆவணி புரட்டாசி மழைக்காலதான மாசம். அதுக்கு அடுத்தது ஐப்பசி கார்த்திகை. இந்த மாசங்கள்ல தான் மழை பெய்யணும். இந்த மாசங்கள்ல தான் ஷரத்ருத்துவா இருக்கணும். அந்த காலம் ஷரத்ருத்துவை ஏன் எல்லாரும் கொண்டாடினா அப்படின்னா, பொதுவா எல்லா காலங்கள்லயும் உரிய மாதிரியே இருந்து கொண்டிருந்தது. அதாவது காலம் நன்னா இருக்கு அப்படின்னா தர்மம் நன்னா இருக்குன்னு அர்த்தம். உரிய காலத்துல வெயில் இருக்கு, உரிய காலத்துல மரங்கள் அதுக்குரியதான பழங்களை பழுக்கிறது, பூக்கள் பூக்கிறது, மழை பொழியறது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல எல்லா விதமான தர்மமும் நன்னா இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் தர்மத்தை பரிபாலிக்க கூடிய ராஜாவுக்கு ஓர் மழை அப்படின்னு, அரசருக்கு ஓர் மழை, அப்புறமா ஆன்றோருக்கு ஒரு மழை, பத்தினி பெண்டிற்கு ஒரு மழைன்னு மாதம் மும்மாறி பெய்துங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றோம். அப்போ தர்மிஷ்டாள் தர்ம பரிபாலனம் இருக்கு அப்படின்னா தர்மிஷ்டாள் நிறைய பேர் இருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான மனுஷாள் மழை பெய்யணும்னு சொன்னா பெய்யறது. அவளுடையதான மனோனுபாவத்துக்கு ஏற்றதா இருக்கு. அப்போ மழைக்காலத்துல மழை இருக்கு, அப்போ நல்ல மழை பொழியுமா. சாதாரண மழை இல்ல, நல்ல மழை பொழியும். மழைக்காலம் 60 நாள், அது கொஞ்ச நாள் முன்னாடியே மழைய ஆரம்பிச்சிடும். நம்ம மான்சூன் செட் ஆயிடுத்துன்னு சொல்றோம். அப்ப மழைக்காலத்துக்கு முன்னாடியே அது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஆன பிறகு அந்த மழைக்காலத்துல நதிகள் எல்லாம் நிறைய சொல்றா. நதிகள் எல்லாம் தன்னுடைய, நாம கீழே கூட பார்த்தோம், நதிகள் எல்லாம் தன்னுடைய வழியில இல்லாம
ஜலம் பெருகி புதுசு புதுசா இடத்துல எல்லாம் ரிவலட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றா பாருங்க. அந்த மாதிரி புதுசு புதுசா வழித்தடங்கள் ஏற்படுறது. கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஒரு 2 மாசம் வெயில் இருக்கிற பர்யந்தம் இருக்கும், இது வெயில் வர்ற பர்யந்தம் இருக்கும், வெயில்ல வாடி போயிடும். அப்போ இதுதான் நதி போக வேண்டிய பாதை அப்படின்னா இதுல கொஞ்சம் போகும், அதுல இந்த பக்கம் கொஞ்சம் போகும், அந்த பக்கம் கொஞ்சம் போகிறது. நம்ம ஆத்துல எல்லாம் கிராமத்துல எல்லாம் அடியவங்களே பார்த்திருக்கோம். கிராமத்துல ஆத்துக்கு பின்னாடி ஒரு கால்வா போயிட்டு இருக்கும். ஆத்துக்கு பின்னாடி ஒரு கால்வாய். இதுல எல்லாம் பல கிராமங்கள்ல காவேரியை ஒட்டிய இடங்கள்ல ஆத்துக்கு பின்னாடி படித்துறையே இருக்கும். ஒவ்வொரு ஆத்துலயும் படியை கட்டி வச்சு கீழே காவேரியே ஓடின்னு இருக்கும். அது நான் அப்படி சொல்லல, காவேரி கரையில வீட கட்டினதை நான் சொல்லல. நாம வீட கட்டின பிறகு பெரிய ஏரி, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 10 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு பெரிய ஏரி இருக்கும் இந்த கரையில. அந்த கரையில மதுராந்தகம் ஏரியெல்லாம் எத்தனை கிராமத்துக்கு, 16 கிராமத்துக்கோ என்னவோ சேர்ந்தது அந்த ஏரி. இந்த பக்கம் ஒரு 8 ஊரு, அந்த பக்கம் 8 ஊரு, அந்த கரையில கிழக்கு மேற்கு வடக்கு எல்லாத்துலயுமா அப்படி அத்தனை ஊர்கள். அதுக்கு ஒரு ஏரி, எல்லா ஊர்லயும் ஏரி இருக்கும். ஏரியில இருந்து ஜலம் அதிகமா ஆனதெல்லாம் வரும், குளத்துக்கு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி கால்வாய்கள்லாம் வெட்டி வச்சிருப்பா, அந்த கால்வாய்கள் வழியா வரும். இப்படி எல்லாம் உபரி ஜலங்கள் வருது. மழை ஜாஸ்தியா இருக்கிற காரணத்தினால அந்த உபரி ஜலங்கள் எல்லாம் வருது. வந்து ஒவ்வொருத்தராத்துக்கு பின்னாடியுமே கூட இருக்கக்கூடியதான ஒரு கால்வாயில போயிட்டு அது போய் அப்படியே வயல்வெளிக்கு போகும். நல்லா அழகா பண்ணியிருந்தா. ஏதாவது நன்னா பண்ணா உடனே தமிழர்கள் பண்ணியிருக்கான்னு, ஏதாவது நன்னா இல்லாமல் இருக்கு அப்படின்றத பத்தி பேச மாட்டான். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவர் வடக்கன்கள் பண்ணிட்டான்னு. துஷ்டத்தனம் இதெல்லாம். அழகா பண்ணியிருந்தா, நாமளே பார்த்திருக்கோம். அப்படி ஜலங்கள் நன்னா அந்த நதி மழைக்காலத்துல நன்னா பெருக்கெடுத்து ஓடி தனக்கு மேலையும் வந்து உத்பத காமினி நதி அப்படின்வா. தன்னுடைய எங்க வழி இல்லையோ அந்த வழியிலெல்லாம் போகிறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அடங்கும். சரதி சரித் ஆஷ்யான புலினா அப்படின்னு ஒரு கவி சொன்னார். சரத்தால ஜலம் அப்படியே 2 கரையையும் தொட்டுண்டு நன்னா முழுக்க இருக்கும், 2 கரையும் தொட்டுண்டு போகும். அதற்கு முன்னாடி மழைக்காலத்துல அந்த கரையை கடந்து கண்ணபேணி இந்த பக்கம் ஒரு 10 நதி பெருக்கு இருக்கும், ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த பக்கமா ஒரு 10 இருக்கும். அங்க ஜலம் வரும்னே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அப்படியெல்லாம் வரும். அந்த மாதிரி தவறான வழியில உத்பத காமினி நதி எப்போ மழைக்காலத்துல அதிகமா ஜலம் இருக்கிற காரணத்தினால. ஆனா சரத்காலத்துல மழை கம்மியாயிடும், அதனால ஜலம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும். ஆனா மழை நன்னா பெஞ்சிருக்கிற காரணத்தினால 2 கரையையும் தொட்டுண்டு போகும். அப்போ ஜலம் குறைஞ்சிருக்கு, மழைக்காலத்தை காட்டிலும் ஜலம் குறைஞ்சிருந்தாலும் சரதி சரித் ஆஷ்யான புலினா, அந்த புலினத்தை மாத்திரம் தொட்டு செல்லக்கூடிய, கரைகளை மாத்திரம் தொட்டு செல்லக்கூடியதான சரத்கால நதி மழைக்காலத்தை காட்டிலும் கொஞ்சம் இழைச்சிருந்தா கூட தனிம்னா சோபந்தே கலித விபவா சார்த்திஷு நரா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் சொன்னார் நீதி சதகத்துல. அத்தியுதமானதான ஒரு ஸ்லோகம். எதெல்லாம் இழைச்சிருந்தா கூட அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7-8 உதாரணங்களை சொல்றாரு. இப்போ மழைக்காலம் அந்த மாதிரி கண்டமேனிக்கு ஜலம் போகுங்கிற காரணத்தினாலதான் ஒரு 4 மாசத்துக்கு யாருமே சன்னியாசிகள் எல்லாரும் கூட எங்கேயுமே ஒரு இடத்துல தங்கக்கூடாத சன்னியாசி கூட ஒரே இடத்துல தங்கி இருக்கணுங்கிறதுக்கு சாத்துர்மாசியம்னு பண்ணா. ஏன்னா எந்த இடத்துல ஜலம் எப்படி போகும், எவ்வளவு ஆழமா இருக்கும், எந்த இடத்துல சுழல் இருக்கும், எந்த இடத்துல ஜலம் அதிகமா பெருகி இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால ஒரு இடத்துல பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக சாத்துர்மாசியம்னு பண்ணான். மற்றவாழெல்லாம் குடும்பஸ்தன்லாம் ஆத்துலயேதான் இருப்பான். அவனுக்கு ஒன்னும் இதனால ஒரு சாஸ்திரமா பண்ண வேண்டியது இல்லை. அப்போ அந்த மழைக்காலம் ஒவ்வொன்னு பெஞ்சின்னு இருக்கு. வெறும் எங்க பார்த்தாலும் கருப்பா மேகங்கள் தான் தெரியறது, எங்க பார்த்தாலும் ஜலம் சொட்டின்னு இருக்கு, எங்க பார்த்தாலும் ராத்திரி வேளைகளா இருந்தா மின்னல் அடிச்சு பளிச்சுன்னு வீசின்னு இருக்கு, இடி கொட கொட கொடான்னு இருந்துட்டு இருக்கு, மழையா இருக்கு, ஜலமா கீழே வைக்க முடியல. ஜலம் வந்ததுன்னா கூடவே எத்தனையோ நோய்கள் எல்லாம் வருது, உடனே உடம்பு முடியல, எவ்வளவோ இருக்கு. அங்க இருந்து வைத்தியராத்துக்கு போக முடியல, ஜலமா இருக்கு.
கிராமத்துல அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு 4 கிராமத்துக்கு சிலதெல்லாம் குக்கிராமம், சிலதெல்லாம் கிராமம். அந்த கிராமத்துல ஒரு வைத்தியன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் என்னமோ பச்சலை கொடுப்பான், என்னமோ பொடியை கொடுப்பான். அதெல்லாம் நம்ம நம்பிட்டு தான் வாங்கிட்டு சாப்பிட்டு இருந்தோம். நம்ம தாத்தா எல்லாம் இப்படிதானே இருந்தான். நமக்கு தான் இந்த காலத்துல இந்த சொட்டை குட்டி விரலுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இந்த விரலுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்னு எல்லாம் நம்ம என்னமோ ஏடா கூட பண்ணிட்டு இருக்கோம். பாவம் பண்ணவாதான் அந்த காலத்துல நோய்வாய்ப்படுவான்னு சொன்னான். பாவம் பண்ணவாதான் போய் ஆஸ்பத்திரியில சேர்ற மாதிரி இருக்கும். பெருமான அனுகிரகத்துல நம்ம யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு அவஸ்தை இல்லாமல் இருக்கும். மகா துஷ்டாத்மாக்களா இருக்கக்கூடியவா ஒரு வைத்தியன் போய், வைத்தியராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தியன் போய் இப்படி பணம் பிடுங்கியா இருந்துட்டு ஒண்ணுமில்லாததுக்கு அவன் பெருசா நம்மளுக்கு சொல்லி பயத்தை ஏற்படுத்தி அதனால நம்மளுடைய உணர்வுகளோட விளையாடுவானால் அதை காட்டிலும் எவ்வளவு துட்டத்தனம் உண்டு. அதனால அந்த மழைக்காலங்கிறது ரொம்பவும் கஷ்டகரமானது எல்லா விதத்தினாலே. ஒரு ராத்திரியே நம்மளுக்கு எவ்வளவு, அதனாலதான் ராத்திரி வேளையில ஏதாவது கேட்டுட்டான்னா கொடுக்கணுங்கிறதெல்லாம். ஏன்னா அடுத்த நாள் காத்தால அவ இருப்பாங்கிறதுக்கு எந்த விதமானதான மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள்ங்கிற காரணத்தினால் ஒருவேளை நாளை காத்தாலும் இல்லைன்னா மனசு அடிச்சுட்டு பாருங்க. கடைசியில கேட்டான் கொடுக்க முடியாம போயிடுது, கடைசியில கேட்டான் கொடுக்க முடியாது. அதனாலதான் ராத்திரி வேளையில கேட்கவும் கூடாதுன்னு, கேட்டா சிரமப்பட்டு எப்படியாவது கொடுத்துடணும்ன்றது. ஏன்னா ராத்திரி ஒரு பயங்கரமானது. இந்த ராத்திரியை தாண்டணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி மழைக்காலத்தை தாண்டணும். ஏன்னா ஒரு இடத்தை தாண்டி போகிறது சிரமமா இருக்கும். எத்தனையோ இந்த மாதிரி எல்லாம் இடர்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் மழையினால இருக்கு. அதுதான் ஜீவிதம். ஆனா அது நிறைய மழை பெய்யும், பொய்க்காம மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா எங்கேயும் தர்மித்தாள் இருக்கா. இப்போ இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் கருப்பான மேகம், இடியா இருக்கு, மின்னலா இருக்கு, ஜலமா இருக்கு, காலை கீழே வைக்க முடியல, கீழேன்னு மேல் வரைக்கும் ஒரு சைத்தியம் பண்றது. வைத்தியர்கிட்ட போக முடியாமல் இருக்கு, மனசு பயமா இருக்கு. இன்னும் 2 மாசம் எப்ப முடிஞ்சு அதுக்கப்புறமா நாம வைத்தியரை பார்த்து அது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கணுமே மனசு. அதனால இதுக்கு அடுத்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மழை குறையறதே. அந்த சரத் காலத்தை ரொம்பவும் கொண்டாடினா எல்லாரும். ஏன்னா சரத்காலத்துல பெருசா மழை இருக்காது, ஆனா இடி இடிச்சுட்டு இருக்கும். அது பாட்டுல இடிச்சுட்டு இருக்கும், ஆனா பெருசா மழை இருக்காது. ஜலம், மழை குறைஞ்சதுனால ஜலம் குறைஞ்சிருக்கும். அந்த நதி போக வேண்டிய பாதையில மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளடங்கி போகும். கூடாத வர வேண்டாத இடத்துல எல்லாம் ஜலம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். 10 நாள் ஆச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் குறைஞ்சிடுறோம். இப்படி எல்லாம் சரத்காலம் கொண்டாடத்தக்கதா ஆச்சு. ராத்திரி வேளையில பார்த்தா இது நாள் வரைக்கும் தெரியவே தெரியாத சந்திரன் ஒருத்தன் இருந்தானான்னு இருக்கும் மழைக்காலத்துல. இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்ப்பான். அதனால சரத்கால சந்திரனை எல்லாரும் கொண்டாடினான். இவ்வளவு நாள் ராத்திரி எல்லாம் பயதாயக்கமா இருந்தது. இன்னைக்கு சந்திரன் கொஞ்சம் போறோம் பிரகாசிக்கிறான். அது பௌர்ணமியா இருந்தா, அதனால சரத்காலத்தினுடைய பௌர்ணமி 2 மாசத்துக்கு கழித்து ராத்திரி வேளையில ஒளிர்றது அப்படிங்கிற காரணத்தினால சரச்சந்திரன் அப்படிங்கிறத ரொம்பவும் கொண்டாடினா பிரகாசமாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது. அந்த சரச்சந்திரன் பகல் வேளைகள் எல்லாம் இடி மாத்திரம்தான் இருக்கு, பெருசா மழை இல்லை, ஜலம் உள்ளடங்கி போகிறது. நாம கூட பக்கத்து கிராமத்துக்கு போக முடியறது, கொஞ்சம் போறோம், ஒரு நதியை கடந்து போக வேண்டிய பாதையில போக முடியுது. இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால சரத்காலம் தேவல. எப்போ நான் மழைக்காலத்தை காட்டிலும் மழைக்காலமும் வேண்டும். அந்த அளவுக்கு அதிகமான மழை பொழிந்த பிறகு மனசுக்கு ஆப்பியாயத்தை கொடுக்கக்கூடியதாய் மழை குறைந்து, ஆனா அந்த ஒரு குளிர்ச்சி இருந்துண்டு, தன்மையான தன்மையான தன்மை இருந்துண்டு, ராத்திரி வேளையில கொஞ்சம் போறோம், சந்திரனும் பிரகாசிச்சுண்டு, ஆகாசத்துல கொஞ்சம் நைர்மல்யம் ஏற்பட்டு, நட்சத்திரங்கள் எல்லாம் கூட கண்ணுக்கு புலப்பட்டு, ஆஹா இந்த ராத்திரி நன்னா இருக்கே அப்படின்னு கொண்டாடினாலும். இது எல்லாத்தையும் ரசிக்கணும். நாம இந்த காலத்துல அடியவங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிற பொழுது ஸ்கூல்ல லீவு விட்டுட்டா அப்படின்னா கொஞ்சம் போறோம், ஒதுக்குப்புறமான கிராமங்கள்ல ஏதோ நாம போய் இருக்கோம் அப்படின்னா அதுல போய் ஆத்துல மேல மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து
கூட்டம் கூட்டமா நமக்கு யார் ஏத்தவாளா இருக்காளோ, அன்னைக்கு நமக்கு என்ன விதமான அபிப்பிராயம் இருக்கோ அந்த மாதிரி யார் பேசுறவாளோ அவளோட கூட ஒரு பக்கமா இந்த லௌகிகமான விஷயங்களை பேசிட்டு இருப்போம், ஒரு பக்கமா ஸ்தோத்திரத்தை பத்தி பேசிட்டு இருப்போம், ஒரு பக்கமா தாத்தா பண்ண உபன்யாசத்தை பத்தி பேசிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் நம்மளுடையதான பூர்வஜாளினுடைய வம்சங்கள், நம்ம ஆச்சாரியாளினுடைய பெருமைகள், இன்னும் லௌகிகமானதான எத்தனையோ விஷயங்கள், சினிமா கிரிக்கெட்டுன்னு எத்தனையோ எல்லாரும் பேசி வந்திருக்கோம். ஆனா இந்த காலத்துல அது இல்லவே இல்லாமல் போயிடுத்து பாருங்க. 4 பேர் சேர்ந்து உட்காந்துக்கிறதுங்கிறதே இல்லாம போயிடுச்சு. அது முதல்ல டிவி வந்ததுனால, அதுக்கப்புறமா செல்போன் வந்த காரணத்தினால 2 பேரா உட்காந்துக்கிறதுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அவன் பேசுறதுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் விரலுக்குதான் இதுவா இருக்கு, வாய்க்கு எந்த விதமான இல்லை. பக்கத்துல ஒருத்தர் இருந்தா அவள்கிட்ட ஏதாவது பேசலாம் அப்படிங்கிறது, படிக்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிர்மலமான ஆகாசத்துல கொஞ்சம் குளிர்ச்சியானதானதுல யார் நமக்கு நன்னா, நமக்கு அந்த சமயத்துல நமக்கு என்ன மனோபாவம் இருக்கோ அதை தெரிஞ்சவாளோட கூட பேசிட்டு இருக்கோம். வயசுல பெரியவா, வயசுல சின்னவா, நம்ம வயசுல இருக்கக்கூடியவா, நம்ம நண்பர்கள், நம்ம பக்கத்தாத்து மனுஷியாள், நம்ம உறவுக்காரா, அண்ணா தம்பி, சித்தி பசங்க, பெரியம்மா பசங்க, மாமா பசங்க, இவளோட கூட உட்கார்ந்து பேசினா ஒரு சரத்காலத்துல எவ்வளவு நன்னா இருக்கும். மழைக்காலத்துக்கு அப்புறமா அது இங்க இருக்கக்கூடியவாள்ல நிறைய பேருக்கு புரியும். ஏன்னா அந்த மாதிரி வயசுல இருக்கக்கூடியவா, இப்ப இன்னைக்கு சின்ன குழந்தைகளா இருக்கக்கூடியவாளுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா அவளுக்கு பேசவே வேண்டாம். அதனால சரத்காலத்தை ரொம்பவும் வசத்தா அவங்க சொல்லியிருக்காங்க. வெயில் காலமானா அநியாயத்துக்கு வெயிலா இருக்கு. அதற்கு முன்னாடி வசந்த காலத்தை எல்லாரும் கொண்டாடிருக்கா. வசந்த காலமும் சரத் ருத்துவும் ரொம்ப அற்புதமானது. ஆனா சரத்தே இப்படி வந்துடுத்துன்னா அதுக்கப்புறமா ஹேமந்தம் நல்லா ஒரு விதமான குளிர் இருக்கும். அதுல உற்சவாதிகள் எல்லாம் இருக்கு. அதனால ஹேமந்தத்தை கொண்டாடினா, ஆனா கார்த்தால வேளையில குளிரும். அந்த குளிர் அவ ரசிச்சா. இப்பவே கூட எத்தனையோ பசங்க, வடக்குல இருந்து வரக்கூடிய பசங்களுக்கு இங்க ஒரே நன்னாவே இல்லையே, குளிரே, அதாவது ஒரு சில்னஸே இல்லையேங்கிறது. வடக்குல இருந்து வர்றவாள் நமக்கு இங்க மார்கழி குளிர்றதுன்னா இதெல்லாம் குளிரா இருந்தாங்க அப்படின்ற அதுங்கள்லாம் அங்கே இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து வருது. அப்போ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஹேமந்தாதிகள் எல்லாம் ரசிக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ரசிக்கத்துக்கு வாயிலா இருக்கக்கூடியது சரத். அதே மாதிரி முடிவா இருக்கக்கூடியது இது வசந்தம். வசந்தமான பிறகு வெயில், வெயில் ஆன பிறகு மழை. இந்த 4 மாசம் அந்த காரணத்தினால வெயிலையும் தாங்கின்றலாமோ, அதனால ஒரு மாதிரி இருக்கு. அதனால வசந்தத்தையும் ஷரத்தையும், ஷரத் அப்படிங்கிறது மழைகள் ஓஞ்சி இனிமே வரக்கூடிய பிரகாசமான ராத்திரிகளினுடையதான ஆரம்ப காலம். வசந்தம்ங்கிறது அத்தனை காலத்தினுடையதான முடிவு காலம். அதுக்கப்புறமா வெயில் வரப்போறதுங்கிற காரணத்தினால, வெயில் வந்ததுன்னா காத்தே இல்லாம கூட ராத்திரி வேளைகள்ல எல்லாம் இருந்துடும். அப்படிங்கிற காரணத்தினால வசந்தாதிகளை ரசித்தா. அதனால வசந்தத்தையும் ஷரத்தையும் கவிகள் எல்லாம், பெரியவாள் எல்லாம் நம்மளுடைய அனுபவத்துக்கு சேர கொண்டாடினா அந்த ஒரு வசந்த ரித்துவ பத்தி, சரத் ரித்துவ பத்தி இப்ப சொல்ல போறார். ஏன்னா இந்த சரத் ரித்துவ இப்ப வர்ணிச்சா அந்த சரத்காலத்திற்கு மேல அவ கோவர்தன பூஜை பண்ணணும். அந்த கோவர்தன பூஜையில இந்திராதிகளுக்கு இவா பண்ணிட்டு இருக்கிறத பெருமாள் வேண்டான்னு சொல்லி அவர் வார்த்தைய அவ கேட்டு உடனே இந்திரன் கோபம் வந்து மழையா பொழிய பெருமாள் கிரிதரனா ஆகி அவனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகத்தை கர்வஹீனனான இந்திரன் வந்து பண்ணணுங்கிறதான சரித்திரம் இப்போ ஆகணும். அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்திற்கு காரணமான, இந்திர கர்வ பங்கத்திற்கு காரணமான, கிரிதர வேஷத்திற்கு காரணமான, அத்தியந்தமானதான மழையிலிருந்து குழந்தைகள் எல்லாரையும், அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடியவா எல்லாரையும், ஆவினங்கள் சேர எல்லாவற்றையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் தன்னுடைய கிரிதரத்துவம், கோவிந்தத்துவம், அதுக்கு பட்டாபிஷேகம், அதுக்கு இந்திரனினுடைய கர்வத்தை பங்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சேர எல்லாரும் சந்தோஷமா இருந்து விளையாடி கொண்டிருந்ததான ஒரு கால விசேஷம். அந்த கால விசேஷத்தை பத்தி உடனே எல்லாரும் சந்தோஷமா இருந்ததுன்னா, இத்தனை சந்தோஷத்திற்கு காரணமான அந்த மேல இருக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு நாம ஏதாவது கொண்டாடலாம்
அப்படின்னு தோன்றி அவ அந்த கொண்டாட போகிறதுங்கிறதான தன்மை வரணும். அதை பத்தி அவ பேச போறாள். அதுதான் இந்த கட்டம் 10வது அத்தியாயம். அற்புதமான சரத் வர்ணனையில துவங்கி அதுல அவ நாம இந்த கிரி பூஜை பண்ணணும், வன பூஜை பண்ணணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி, அதனால வருஷா வருஷம் பண்ற மாதிரி இந்திரனுக்கு நாம பூஜை பண்ணலாம்னு சொல்லணும். அத பெருமாள் எதுக்கு இந்திரனுக்கு பண்றது, நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது பிரத்யட்சமானதானே இந்த மலைதானே அப்படிங்கிறத சொல்லணும். அந்த பெருமாளினுடைய வாக்குனால அவளும் அதை கேட்டு இந்திர பூஜையை காலங்காலமா பண்ணிட்டு இருந்ததை நிறுத்தி கிரி பூஜை பண்ணி அவனுக்கு கோபம் வந்து எனக்கு தடுக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு பெரும் மழையை பொழிய வைக்க வேண்டும். பெருமாள் அவளை காப்பாற்றணும், கிரிதரன் ஆகணும், கர்வபங்கமாகணும் இந்திரனுக்கு. அதுக்கப்புறமா அவனுக்கு கோவிந்த நாமாவை கொடுத்து கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறத சொல்லணும். கிருஷ்ண சரித்திரத்திலேயே ரொம்பவும் அற்புதமானதான இடம் இது. முன்னாடி காளிய தமனம் ஒரு விதமான அழகு, இப்போ அவனுடைய கிரிதாரித்துவம் கோவிந்தத்துவம்ங்கிறத பற்றி சொல்லணும். அதற்கு முன்னாடி சரத் ருத்துவ வர்ணிக்கிறார். ஒரு 20-25 ஸ்லோகங்கள். ஏன்னா கவிகள், ஒரு கவின்னு சொன்னாலே அவனுக்கு கல்பனா சக்தி இருக்கணும். கல்பனா சக்தின்னா இந்த மாதிரியான இயற்கைகளை வர்ணிக்கிறதுலதான் இருக்குங்கிற காரணத்தினால அத தசமோத்தியாயா ஸ்ரீபராசராः தயோர்விஹரதோரேவம் ராமகேசவயோர்வ்ரஜே பிராவ்ருட்வ்யதீதா விகசத் சரோஜாச்சா பவச்சரத் தயோரேவம் விஹரதோஹோ. இந்த மாதிரி விளையாடி கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க கூடியவர்களான ராமகேசவயோர் விரஜே, அந்த ராமனுக்கும் பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவிலே இருக்கக்கூடியதான இந்த ஆனந்தத்திலே பிராவ்ருட்வ்யதீதா, மழைக்காலம் தாண்டி விட்டது, மழைக்காலம் கழிந்தது. விகசத் சரோஜாச்சா பவச்சரத், தாமரைகளை மலரச் செய்விக்க கூடிய சரத் வந்தது. ஏன்னா பகல் வேளைகள்ல இவ்வளவு நாளா மேகம் மூடிட்டு இருந்த காரணத்தினால சூரியனே தெரியல. அந்த சூரியன் தெரியாத காரணத்தினால தாமரையே மலரல. இப்ப பாருங்க, ஒரே ஒரு அழகு வர்ணனை என்ன சொல்லிட்டாருன்னார், தாமரையை மலர்விக்க கூடியதான சரத்காலம் அப்படின்னா, சரத்காலத்துல முன்காலத்துல சூரியன் மறைக்கப்பட்டிருந்தது மேகத்தினால, அதனால சூரிய கிரணம் வந்து படாத காரணத்தினால தாமரை கூம்பியே இருந்தது. இப்ப விகசத் சரோஜமாய் மலர்ந்த தாமரையை கொண்டதாய் அபவத் ஷரத், ஷரத்காலம் தோன்றிற்று, ஆயிற்று, தோன்றியது, வந்தது. அப்ப எப்படி இருந்து அவா புஸ்தாக பமத்யர்த்தம் ஷபர்யஃ பல்வலோதகே புத்திரக்ஷேத்ராதிசக்தேன மமத்வேன யதா கிருஹி. எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுப்பார், எல்லாமே அழகு. அவா புஸ்தாபமத்யர்த்தம் ஷபர்யா பல்வலோதகே, பல்வலோதகத்துல அதாவது நீர்நிலைகள், பல்வலம்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம், குட்டைகள், அந்த மாதிரிக்கு சின்ன சின்ன நீர் தேங்கி இருக்கக்கூடியதான இடங்களிலே தாபம் அத்தியர்த்தம் ஷபர்யா அவாபுஹு. இவ்வளவு நாளா சூரியனே இல்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஜலத்துல சூரியன் கிரணங்கள் படுறது, ஜலம் கொஞ்சம் உஷ்ணமாகிறது. அதனால அந்த ஜலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஷபரி மீன்களுக்கு அந்த உஷ்ணம் தெரியறது. அதனால ஷபரி மீன்கள் எல்லாம் தங்களினுடைய குளம் குட்டைகளிலே இருக்கக்கூடிய ஜலங்களிலே அதிகமான தாபத்தை பெற்றன. அது எப்படி இருக்குன்னார், புத்திர கஷேத்ராதிசக்தேன மமத்வேன யதா கிருஹி. எப்படியானால் ஒரு கிரகஸ்தன் மமத்துவம் என்னுடையதுங்கிற எண்ணம் அது எதனால ஏற்பட்டதுன்னார், புத்திர கஷேத்ராதிசக்தேன, பிள்ளையிடத்திலேயோ தன்னுடையதான வயல்வெளி பூமி அப்படிங்கிறதான இடத்திலேயோ மனைவியின் இடத்திலேயோ யார் ஒருத்தன் அதிகமான ஆசக்தி கொண்டிருக்கானோ, அதுல ஈடுபட்டவனா இருக்கானோ, அதனால அவனுக்கு இது மம என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால மமத்துவ அபிதாடித்தமான மனச கொண்டிருக்க கூடியதான ஒரு கிரகஸ்தன் போலே அதுவும் அவன கிரகஸ்தனுக்கு என்ன மிஞ்சும், தாபம்தான் மிஞ்சும், வருத்தம் தான் மிஞ்சும். அந்த மாதிரி இவர்களுக்கு தாபம் ஏற்பட்டது. மயூரா மௌன மாதஸ்து பரித்யக்த மதாவனே
அசாரதாம் பரிஜ்ஞாய சம்சாரஸ்யேவ யோகினா. எல்லாத்துக்கும் உபமானம் சொல்வார். என்ன அழகு பாருங்க. அவ மயில்கள் எல்லாம் இவ்வளவு நாளா மழைக்காலமா இருந்தது, மேகங்கள் இருந்தன, இடி இடிக்கிறது, மயில் ஆனந்த பரித்தமா தன்னுடைய தோகைகளை விரிச்சு ஆடின்று. ஆனா அதனுடைய காலம் முடிஞ்சிடுது. அது இனிமே மௌனத்தை காத்து கொள்ளுகின்றது. தன் காலம் முடிஞ்சிடுத்துன்னா மௌனத்தை வச்சுக்கணும். சில பேர் அப்பையும் தன் காலம் முடிஞ்சிடுத்து அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட மௌனத்தை காக்காமல் வெறுமை அதிகமா பேசிட்டு இருக்கான். அது அடியேன் சொல்றது அரசியல் விஷயமா. அப்போ மயூரங்கள் மௌனம் ஆதஸ்தூஹு, மௌனத்தை ஆதஸ்தூஹு கடைபிடித்தன. ஏன்? பரித்யக்தமதாவனே, கொஞ்சம் கூட அந்த மழைக்காலத்திற்குரியதான ஆனந்த தாண்டவத்தினாலே ஏற்படக்கூடியதான இதை விட்டுவிட்டவைகளாய், மதத்தை விட்டுவிட்டவைகளாய், ஆனந்தத்தை விட்டுவிட்டவைகளாய், கொழுப்பை விட்டுவிட்டவைகளாய் அந்த மயில்கள் எல்லாம் மௌனத்தை அடைந்தன. எப்படின்னு, அசாரதாம் பரிஜ்ஞாய சம்சாரஸ்யேவ யோகினாஹ. எப்படியானால் யோகிகள் எல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாதது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் அப்படின்னு, இதுவும் கடந்து போம் அப்படின்னு எண்ணம் கொண்டதான ஒரு யோகி சம்சாரத்தினுடையதான அத்தனை விஷயங்களிலேயும் அசாரத்தை அடைந்து, அத்தனை விஷயங்களிலேயும் ஆஸ்தை அற்றவனாக போய் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் தன்னுடைய பேச்சை குறைத்துக் கொள்ளுகிறானோ, சம்சாரத்தினுடைய அசாரத்தை அறிந்து கொண்டு பேச்சை குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யோகியை போலே இந்த இவ்வளவு நாளா கேட்காம கத்திக்கொண்டிருந்ததான மயில்கள் இப்பொழுது கேட்பார் யாரும் இல்லாமல் அந்த இடத்துல கத்துகளையே நிறுத்திவிட்டன, மௌனத்தை கடைபிடிக்க துவங்கின. மயூரா மௌனமாதஸ்து பரித்யக்தமதாவனே அசாரதாம் பரிஜ்ஞாய சம்சாரஸ்யேவ யோகினாஹ உத்ஸ்ருத்ய ஜலசர்வஸ்வம் விமலாஸ்ரிதமூர்த்தயாஹ தத்யஜுஷ்சாம்பரம் மேகாஹ கிருஹம் விஞ்ஞானினோ யதா. என்ன அப்படியே ஒவ்வொருத்துக்கும் உதாரணம் பாருங்க. எப்படின்னா, உத்ஸ்ருத்ய சர்வஸ்வம் விமலாஹாசிதமூர்த்தயாஹ தத்யஜுஷ்சாம்பரம் மேகாஹ. இவ்வளவு நாளா நீருண்ட கருத்த மேகங்கள் எல்லாம் தங்களினுடைய ஆகாசத்துல, ஸ்கையில, அது புரியணுங்கிறதுக்காக அடியே இங்கிலீஷ்ல சொல்ற, மேகங்கள், நீருண்ட கருத்த மேகங்கள் எல்லாம் ஆகாசத்தை கைவிட்டன. சத்யஜுஷ்சாம்பரம் மேகா, அம்பரத்தை, ஸ்கை, ஆகாசத்தை மேகங்கள் கைவிட்டன. எப்படின்னு, உத்ஸ்ருஜ்ய ஜலசர்வஸ்வம் விமலாசிதமூர்த்தயாஹ. அந்த ஜலசர்வஸ்வம், அம்பரம், ஜலத்தையே காரணபூதமாய் இருக்கக்கூடிய ஆகாசத்தை, நன்ன வெளுப்பாக இருக்கக்கூடியதான இந்த மேகங்கள் போலே விமலஸ்மிதமூர்த்தயாக, விமலசிதமூர்த்தயாக, நன்னா தூய்மையா இருக்கக்கூடிய, விமலாக சிதமூர்த்தயாக, பகுவச்சனம் வரணும், வெளுப்பானவைகளாய். அதாவது நீருண்ட கருத்த மேகங்கள் எல்லாம் போய் அப்படி இப்படி அங்கங்க பஞ்சு மாதிரி சில மேகங்கள் இருக்கு, அந்த மாதிரி வெளுப்பானதான மேகங்கள் அம்பரம் தத்யஜுஹு, ஆகாசத்தை கைவிட்டன. மழைக்காலம் போயிடுத்துங்கிற காரணத்தினால் மேகங்கள் ஆகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட துவங்கின. சத்யஜுஷ்சாம்பரம் மேகாஹ. எப்படினர், கிருஹம் விஞ்ஞானினோ யதா. எப்படியானால் நல்ல ஞாதாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்களினுடைய சக்தியை விட்டு விட்டு வீட்டை விட்டு விடுவார்களோ, அதனாலதான் அவனுக்கு சன்னியாசிங்கிறதான பெயர். அப்போ வீட்டை விட்டு துறந்து செல்லக்கூடிய சன்னியாசிகளை போன்றவைகளாய் மேகங்கள் ஆயின அந்த காலத்துலங்கிற ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். உத்ஸ்ருஜ்ய ஜலசர்வஸ்வம் விமலாஹ சிதமூர்த்தயாஹ சத்யஜுஷ்சாம்பரம் மேகாஹ கிருஹம் விஞ்ஞானினோ யதா சரத் சூர்யாம்சு தப்தானி
யயுஷோஹோ சோஷம் சராம்சி ச பஹ்வாலம்ப மமத்வேன ஹிருதயானீவ தேஹினாம். தேஹினாம் ஹிருதயானீவ, மக்களினுடைய ஹிருதயங்கள் அது எப்படி இருக்கு? அதிகமான மமத்துவத்தை கொண்டிருந்தா பக்வாலம்ப மமத்வேன பல வஸ்துக்கள்ல பற்றி கொண்டு என்னுடையதுங்கிற எண்ணம் கொண்டிருக்கு. பக்வாலம்ப மமத்வேன ஹிருதயானீவ தேஹினாம், தேகிகளினுடைய ஹிருதயங்கள், மனுஷாளினுடைய ஹிருதயங்கள் எப்படியானால் சோஷம் என்னுடையது அப்படின்னு வந்துடுத்துன்னா இன்னொருத்தனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வருமா? மனசுல ஈரம் இருக்குமா? மனசு வளர்ந்து போகிறது. அப்படி நிறைய பற்றி கொண்டு அதிகமான மமத்துவத்தை கொண்டதான ஒரு 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 தேகி ஆத்மா, ஒரு ஜீவாத்மாவு, அதுவும் லௌகிகமானதான விவகாரங்கள்லயே ஈடுபட்டவன், அவனுடைய மனசு மாதிரி சரத் சூர்யாங்ஷு தப்தானி, சரத்கால சூரிய கிரணங்கள் பட்டு நிறைய சரஸ்சுகள், ஜல நிறைந்திருக்கக்கூடியதான சரஸ்சுகள் எல்லாம், பொய்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உலர்ந்து போயின. அவ்வளவு சரத்துல உலர்ந்து போயிடாது, ஆனா வெளியில வந்து புதுசு புதுசா எத்தனையோ இடங்கள்ல ஜலம் பாஞ்சிருக்குமே மழைக்காலத்துல, அதனால அங்க தேண்டி தேண்டி இருக்குமே, படுல் அப்படிங்கிறோம், அதுக்குதான் பல்வலம்னு பெயர். இப்போ சரஸ், அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஜலம் குறையாது. அந்த மாதிரி அந்த அதிகமான பற்று கொண்டதான ஒரு ஜீவாத்மாவுக்கு எப்படியானால் மனசுல மமத்துவத்தினால இரக்கம் குறைந்து மனசு உலர்கிறதோ, அந்த மாதிரி சூரியனுடைய தாபத்தினால் கொஞ்சம் கொஞ்சமா சரத் ருத்துவில் நிறைய நீர்நிலைகள் எல்லாம் உலர துவங்கின, உலர ஆரம்பித்தன. இவ்வளோ ஜலம் இடந்த இடத்துல இவ்வளவுதான் ஆயிட்டு இருக்கு, அப்போ உலரது அப்படிங்கிறார். குமுதை சரதம் பாம்சி யோக்யதா லக்ஷணம் யயுஹு அவபோதைர்மனாம்சீவ சமத்துவம் அமலாத்மனாம். எப்படியானா நன்னா மனசு கொண்டிருக்க கூடியவர்களினுடைய அமலாத்மனாம், மனாம்சீவ அமலாத்மாக்கள், சுத்தமான ஹிருதயத்தை கொண்டவர்களினுடைய மனசு எப்படி எந்தெந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சிக்கணுமோ அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால், ஒரு விஷயத்த சொன்னா, சாஸ்திர விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்கிறா, ஒரு உபன்யாசத்தை சொன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதாவது கேட்கறது ஒண்ணு, தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அதனால அவ புரிஞ்சுக்கிறது தான். அவபோதைர் மனாம் சீவ சமத்துவம் அமலாத்மனாம். சுத்தமான மனசு கொண்டவர்களினுடையதான மனசானது எப்படியானால் விஷயங்களை புரிந்து கொள்ளுவதனாலே சமத்துவத்தை அடைகின்றதோ, அந்த மாதிரி குமுதைஹி சரதம் பாம்சி யோக்யதா லக்ஷணம் யயுஹு. சரத்காலத்தினுடையதான நீர்நிலைகள் எல்லாம், அம்பாம்சி சரத்காலீன ஜலங்கள் எல்லாம், குமுதைஹி யோக்யதா லக்ஷணம் யயுஹு, அதுகளுக்கு அதோடு கூடிய தன்மை அப்படிங்கிறதான தன்மையை, தாமரைகள் எல்லாம் இப்போ அழகா அது மலர ஆரம்பிச்சது. குமுதங்கள் ராத்திரி வேளைகள்ல அல்லிகளும் மலர ஆரம்பித்தது. குமுதைஹி யோக்யதா லக்ஷணம் யயுஹு. இது சரத், இது குமுத்வதி சரஸ், அதாவது குமுத்வத் சரஹா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச்சா. இங்க நிறைய அல்லிகள் நிறைந்தது. இது திரு அல்லி கேணி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச்சா. நிறைய தாமரைகளும் மலர்ந்த மாதிரி இப்ப குமுதங்களும் மலர்ந்தன. அதனால குமுதங்களாலேயும் கூடியதாய் அடையாளமிட பெற்றதாய் இருக்கு. எப்படியானால் ஒரு ஒரு வித்வானினுடையதான அப்பழுக்கற்ற மனசை கொண்ட வித்வானுக்கு வித்வானுடைய மனசு விஷயங்களை புரிந்து கொண்டு ஞான லட்சணத்தினாலே ஒளிர்கின்றதோ அது மாதிரி குமுதை சரதம் பாம்சி யோக்யதா லக்ஷணம் யயுஹு அவபோதைர்மனாம்சீஹிவ சமத்வம் அமலாத்மனாம் தாரகா விமலே வ்யோம்னி தராஜா கண்டமண்டலஹ
சரம சந்திரச்சரமதேகாத்மா யோகி சாதுகுலே யதா. எப்படியானால் ஒரு நல்ல குலத்திலே பிறந்திருக்கக்கூடியதான யோகியானவன் தன்னுடைய கடைசி ஜென்மாவாக அதை பெற்று பின்னாடி மோட்சமடைவானோ, சரதா சந்திரா சரமதேகாத்மா யோகி சாதுகுலே யதா. சாதுக்களில் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ விஜாயத்தேங்கிறார் பெருமாள். அதுதான் இங்க சொல்றார். சாது குலத்திலே உதித்ததான ஒரு யோகியானவன் தன்னுடைய கடைசி தேகத்தை, அதுக்கப்புறமா இன்னும் தேகத்தையே பிடிக்க வேண்டாம், இன்னும் மோட்சம் கிடைக்க போறது. அப்படி சரவ தேகாத்மா யோகி சாது குலத்துல உதித்தவன் எப்படியானால் ரராஜ பிரகாசிப்பானோ, அந்த மாதிரி தாரகா விமலே வியோம்னி, நல்ல ஸ்பஷ்டமா தெரியக்கூடிய தாரகாபிகி விமலே, நல்ல ஸ்பஷ்டமான கிரண நட்சத்திரங்களாலே அழகா இருக்கக்கூடிய ஆகாசத்துல வியோம்னி ஆகண்ட மண்டலாக தராஜ் ஆகண்ட மண்டலாக, ஆகாசத்துல ஆகண்ட மண்டலாக, மண்டனாக அப்படின்னா சந்திரனுக்கு விசேஷமா சொல்லணும். ஆகண்ட மண்டனான்னு, ஆகண்ட மண்டலாக சந்திரஹா. ஆகண்டலன்னா இந்திரன், இந்திரமண்டலம் அப்படின்னா இந்திர தனுஷ். அந்த அழகானதான இந்த சந்திரன் பிரகாசிக்கின்ற பொழுது அந்த இடத்துல விப்ஜியார்னு சொல்றோமே, எல்லா எல்லா ஒளிகள் ஏற்படுறது. அப்படி அந்த இந்திர தனுஷானது பிரகாசித்தது. சனகை சனகை ஸ்தீரம் சத்யஜுஷ்ச ஜலாசயாக. கொஞ்சம் மெதுவா மெதுவா கரை மேல கண்ட மீனிக்கு ஓடிட்டு இருந்ததான ஜலம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அந்த கரைகளை விட ஆரம்பிச்சது. எப்படின்னா மமத்துவம் க்ஷேத்திர புத்திராதி ரூடம் உச்சைர்யதா புதாக. நன்னா வளர்ந்த ஞானத்தை கொண்டதான ஞானிகள் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியானாலும் க்ஷேத்திரம் புத்திரம் மனைவி குழந்தை வீடு எல்லாவற்றிலேயும் தன்னுடைய பற்றை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து கொள்கிறார்களோ, புத்திர க்ஷேத்திரம் மமத்துவம் க்ஷேத்திர புத்திராதி, இது என்னுடையதான க்ஷேத்திரம் வீடு இடம், புத்திரம் இது என்னுடையதான புத்திரன் அப்படிங்கிறதான விஷயங்கள், அதுலெல்லாம் எப்படியானால் மமத்துவத்தை விட்டு விடுவார்களோ அறிவாளிகள், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீர்நிலைகள் எல்லாம் தங்களினுடையதான தவறான வழியிலே போகிறதுக்கை நிறுத்தி கொண்டன. பூர்வம் த்யக்தைஹி சரோம்போபிஹி ஹம்சா யோகம் புனர்யயுஹு க்லேஷைஹ் குயோகினோ சேஷைஹி அந்தராயஹதா இவ. எப்படியானால் இந்த பல வகைப்பட்டதான அந்தராய ஹதாக, பல வகைப்பட்ட இடையூறுகளாலே அடிக்கப்பட்டதான மனிதர்கள், குயோகினாக என்னவோ யோகங்கள் பண்ணாம யோகம் பண்றதா இருக்கக்கூடியதான அந்த மனுஷர்கள் கிளேசத்தை எப்படியானால் யயுஹு பல வகைப்பட்டதான வருத்தத்தை அடைவார்களோ. இப்படி பண்ணவே தானே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு பின்னாடி ஒருவேளை நினைக்கலாமோ, நம்ம வருந்த மாட்டான், எந்த அரசியல்வாதியும் விசேஷதா வருந்தவே மாட்டா. அப்போ கிளேஷைஹ் குயோகினோ சேஷைஹி அந்தராய ஹதா இவ, அந்த மாதிரி பூர்வம் த்யக்தைஹி சரோம்போபிஹி ஹதா போகம் ஹதா யோகம் புனர்யயுஹு, இந்த மரத்துல இது உட்கார்றது அப்படின்னு நாம பாக்குறோம். இந்த கொடியில இந்த காக்கா உட்கார்றது அப்படின்னா பூர்வம் அதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்தது. ஆனா இப்போ அதுக்கு ஞானமே பூர்வம் த்யக்தைஹி ஸ்மரோம்போபிஹி சரோம்போபிஹி, சரசுகள் எல்லாம் நடுவுல விடப்பட்டிருந்ததான தீர்த்தத்தினாலே கூடியவைகளாய். அது எப்படி இருக்கு அப்படின்னா பூர்வம் தியக்தை சரோம் ஹம்சா யோகம். இவ்வளவு நாள மழைக்காலத்துல ஹம்சங்கள் அங்க வரவே இல்லை, இப்போ அந்த ஹம்சங்கள் எல்லாம் கூட அங்க வர ஆரம்பித்து விட்டது. எப்படின்னா கிளேஷை குயோகினோ சேஷைஹி அந்தராய ஹதா இவ, நடுவுல ஏதோ ஒரு இடையூறு வந்தது, மறுபடியும் ஒரு யோகத்தினாலே அந்த பண்ணிட்டு இருந்ததை எப்படியானால் இவன் மறுபடியும் தொடர்பு கொள்ளுவானோ
பண்ண ஆரம்பிப்பானோ அந்த மாதிரி நடுவுல கொஞ்ச நாளைக்கு மழைக்காலமா இருக்கேன்னு விட்டுட்டு போனதான ஹம்சங்கள் எல்லாம் அந்த ஜலங்களிலே கொண்டாடுவதற்கு வந்தன. நிபிருத்தோ பவதத்யர்த்தம் சமுத்திரஸ்திமிதோதகாஹ, சமுத்திரத்தினாலே அடக்கப்பட்ட தீர்த்தத்தை கொண்டதாய். ஏன் அப்படின்னு ஜலத்தினாலே அடக்கப்பட்டிருக்கக்கூடியதான தீர்த்த வேகத்தை கொண்டதான அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா சமுத்திரஸ்திமிதோதகாஹ, சமுத்திரம் இவ்வளவு நாளா அதுல ஜலம் வந்து சேர்ந்துட்டே இருந்தது, அதனால இவ்வளவு இருந்த ஜலம் இவ்வளவு ஆயிருக்கு மழைக்காலத்துல. ஆனா சமுத்திரா ஸ்திமிதோதகாஹ, நல்லா தடுக்கப்பட்ட உதயத்தை உடையதாய். ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஜலம் புதுசா வந்து அதுக்கு ஒன்றும் இருக்கிற அளவை ஜாஸ்தி ஆக்கிடல. ஏன்னா அந்த இதுல வந்து மழைக்காலத்துல இங்க எவ்வளவு ஜலம் பிடிக்குமோ அவ்வளவுதான் பிடிக்கும். அதனாலதான் அது வெளியில போய் பல இடங்கள்ல நதியா பாயறது, ஒரு குளம் குட்டையா போகிறது, அதன் மூலமா வயல்வெளிகள் வீடுகள் வரைக்கும் இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ நிபிருத்தோ பவதத்யர்த்தம் சமுத்திரஸ்திமிதோதகாஹ, ஒரு ஜலத்தை கட்டுப்படுத்தப்பட்ட சமுத்திரம் மாதிரி இந்த மொத்த ஊருமே நிபிருத்தோ பவதத்யர்த்தம் எல்லாம் மௌனமாக ஆச்சுது. பகல் வேளைகள்ல எல்லாம் மௌனமா இருக்கு. ஏண்டான்னார் நிமிருத்தோ பவத் அத்தியர்த்தம், எல்லாம் நிமிருத்தம்னா மௌனம். சமுத்திரஸ்திமிதோதகாஹ, அலையில பெரிய இறைச்சல் இல்ல, மழை ஜோன்னு பெய்யற சத்தம் இல்ல, அதை கொண்டு வந்து இங்க கொடுக்கறது அப்படி, அதாவது அந்த ஜலங்களை இங்க கொடுக்கறது அப்படிங்கிறதான எண்ணம் இல்ல, எதுவுமே இல்லாத காரணத்தினால் சமுத்திரஹ ஸ்திமிதோதகாஹ கிரமாவாப்த மகாயோகஹ, அவன் உரிய முறைப்படி யோகத்தை கொண்டவன். எப்படியானா நிச்சலாத்மா யதா யதி, ஒரு யதியானவன் மனச அடக்காம அதை காப்பாற்றிக் கொள்வானோ அந்த மாதிரி கிரமாவாப்த மகாயோகம், அந்த கிரமத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடியதான சம்பந்தத்தை கொண்டதாய் நிச்சலாத்மா யதாயதி, அவனுக்கு நீ என்ன விகிதமோ அதுக்கு நீ இவன் தனியா போய் எந்த விதமான முயற்சியும் பண்றதில்லை, அவனுக்கு நீ ஏதோ வருதே அந்த மாதிரி கிரமாவாப்த மகாயோகா யதீவ சமுத்திரா ஸ்திமிதோதகா, சமுத்திரம் ஒரு காலத்துல ஸ்திமித உதகம் தடுக்கப்பட்ட தீர்த்தம் உடையதாச்சு. இப்போ அந்த தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்த்தங்களை எல்லாம் மேகமாகவே புஷ்கல ஆவர்த்தக முதலிய மேகங்களாகவே ஆக்கி வைக்கிறான். நீங்களே இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப புஷ்கல ஆவர்த்தகங்கிறதான மேகங்கள், அந்த மேகங்களால எங்கும் பரவியதான தன்மை, அதனால எல்லா இடங்களிலேயும் எந்த விதமான ஒரு பரபரப்போ துக்கத்திற்கோ அவசரத்திற்கோ இடம் இல்லாமை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால சர்வ சமுத்திரஹா ஸ்திமிதோதகா, அதுல புதுசா வந்து ஜலம் சேரல. மழைக்காலமா இருந்துன்னா நிறைய ஜலம் வருது, இப்ப அந்த மாதிரி புதுசா எதுவும் வராத காரணத்தினால ஸ்திமிதோதகமாய் தடைப்பட்ட தீர்த்தத்தை கொண்டதாய் சமுத்திரமானது புதுசா வந்து சேரக்கூடிய தீர்த்தம் குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அது கொஞ்சம் கூட அலை முதலியது இல்லாமல் சப்தம் இல்லாமல் இருக்கு. எப்படின்னா கிரமத்தாக யோகத்தை கை கொண்டிருக்கக்கூடியதான ஒரு நிச்சலாத்மாவான யதி, நிச்சலாத்மாவான யதியினுடைய மனசுலேயும் எந்த விதமான ஓய்ச்சல்கள் அலைச்சல்கள்லாம் இருக்காது. அந்த மாதிரி மோட்சத்தை அடையக்கூடிய யதியை போலே இந்த தீர்த்தங்கள் சமுத்திரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அலை முதலியன கொண்ட ஒலியற்றவைகளாய் இருக்கின்றன சமுத்திரங்கள் எல்லாம். நிபிருத்தோ பவதத்யர்த்தம், இது புஸ்தகத்தை இப்படி வச்சுட்டுதான் சேவிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி சேவிச்சாக்க ஒருவேளை முகம் தெரியலையோன்னு தோன்றது. புஸ்தகத்தை இப்படி கை வச்சுன்னு அதனால பாதி நேரம் அடியன் சேவிச்சு. நிபிருத்தோ பவதத்யர்த்தம் சமுத்திரஸ்திமிதோதகாஹ கிரமாவாப்த மகாயோகோ நிச்சலாத்மா யதாயதி
யதிஹி சர்வத்ராதி பிரசன்னானி சலிலானி ததா பவன். எல்லா இடங்கள்லயும் தீர்த்தங்கள் நன்னா இருந்தது, கழிச்சுன்னு நன்னா இருக்கா. ஞாதே சர்வகதே விஷ்ணு மனாம் சீவ சுமேதசாம். எப்படியானால் நல்ல வித்வான்களினுடையதான மனசு பரம் தத்துவம் ஞாதா, பரம் தத்துவம் சாட்சாத் ஞானப்பிரானான எம்பெருமான் தான்ங்கிறத தெரிஞ்சுட்டானால் ஞாதே சர்வகதே விஷ்ணு, சர்வகதே விஷ்ணு அப்படின்னா சர்வவியாபியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவானவன் அறியப்படும் கால் எப்படியான சுமேதஸ்களினுடைய மனசு பிரசன்னமா இருக்குமோ அந்த மாதிரி அந்த தீர்த்தங்கள் எல்லாம் கூட பிரசன்னமா இருந்தன. அபூவ நிர்மலம் யோம சரதாத்யஸ்தோயதம். சரத்காலத்தினால அத்தனை மேகங்களும் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டனவான காரணத்தினால் நல்ல நிர்மலமா ஆகாசம் இருந்ததாம். பபூவ நிர்மலம் யோம சரதாத்யஸ்தேதசம் சரதாத்யஸ்தோயதம். துவஸ்தோயதம்னு அடிக்கப்பட்ட மேகத்தை உடையவனார். சர்வத் அதுக்கு முன் ஸ்லோகமே சர்வத்ராதி பிரசன்னானி சலிலானி ததா பவன் ஞாதே சர்வகதௌ விஷ்ணு மனாம் சீவ சுமேதசாம். வாஸ்தவத்துல ஒரு ஸ்லோகத்துல ஒரு பாதியில சரத் வர்ணனை, இன்னொரு பாதியில அதுக்கு உபமானங்கள் அற்புதமானது. பபூவ நிர்மலம் யோம சரதாத்யஸ்தோயதம். நன்னா சரத்காலத்தினாலே மேகங்கள் அற்றுப்போன காரணத்தினாலே ஆகாசம் ஒளிர்ந்தது. எப்படின்னார் யோகாக்னிதக்லேஷௌகம் யோகினாமிபமானசம். யோகிகளினுடைய மனசு யோகாக்னியினாலே சுத்தமாய் ஆக்கப்பட்ட மனசு மாதிரி இந்த சரத்தினாலே நன்னா துடைத்து வைக்கப்பட்டது போல பளிச்சுன்னு இருந்தது ஆகாசம். சூர்யாம்சு ஜனிதம் தாபம் நின்யே தாராபதிஷமம். ஒருவேளை சூரியன் பகல் வேளைகள்ல ஒளிர்ற பொழுது தாபம் ஏதேனும் இருக்குமானால், அந்த காலத்துக்கு அந்த தாபம் இவ்வளவு நாளா வெயிலா இருந்த இது மழையா இருந்த காரணத்தினால வெயில் உடம்புல பட்டா போரும்னு தோன்றது. அததான் சொல்ற சூர்யாம்சு ஜனிதம் தாபம். சூர்யாம்சுவினால ஏற்பட்டதான தாபம். நின்யே தாராபதிஷதம் தாராபதிஷமம். அந்த மாதிரி தாராபத்தின்னு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரங்களினுடைய தலைவன் அப்படின்னு அப்படி சூரியனாலே ஏற்பட்டதான தாபத்தை நட்சத்திரங்களின் தலைவனான சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா சமம் அதை அடக்கினான். எப்படி அம்ஹமானோத்பவம் துக்கம் விவேக சுமஹானிவ. அம்ஹன்னு இருக்கு, அம்ஹோன்னு இருக்கணும், இல்ல அருகமானன்னு இருக்கா? அருகம் மானோத்பவம் துக்கம். அருகம் மானா சம்ஸ்கிருதத்துல பண்டிதம் மானி அப்படிங்கிறது, தன்னை பண்டிதனா நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி அருகம் மானஹா அப்படின்னா தான் ரொம்ப அருகத்தைக்கு உரியவன் நினைத்து கொண்டிருக்க கூடியதானதுனாலே ஏற்படக்கூடிய அடியேன் ஒண்ணும் இல்லை அப்படின்னு கை கூப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு இவ்வளவு தூரம் அருகத்தை இருக்கிற பொழுது நம்மளை யாரும் பெருசா மதிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னா மனசு வந்துடும் துக்கம். அதனால அருகம் மானோத்பவம் துக்கம். தன்னை அருகத்தை கொண்டவன் நினைத்து கொள்ளக்கூடியவனுக்கு எப்படியானால் துக்கம். விவேக சுமஹானிவ. அந்த துக்கம் இருக்கு, அந்த துக்கத்தை அடிச்சு எப்படி ஒரு விவேகம் வருது. எப்படிதான் நம்மளை காட்டிலும் அவர் வித்வான் விலட்சணமான ஞானவான் அப்படின்னு தனக்கு இருந்ததான அந்த கர்வத்தை போக்கி அருகமானதாவை போக்கி எப்படியானால் நல்லா விவேகமானது தோன்றுகின்றதோ அந்த மாதிரி சூரியத்தினுடைய கிரணங்களால தோன்றி இருக்கக்கூடிய தாபத்தை சந்திரன் போக்கினான். தாபத்தை சந்திரன் போக்குறதுங்கிறது சன்மானத்தினாலே எழப்படக்கூடிய அத்தனை துக்கங்களையும் விவேகம் போக்கி விடுமா போலே. சூர்யாம்சு ஜனிதம் தாபம் நின்யே தாராபதி சமம் சமம்.
अर्हं मानोद्भवं दुःखं विवेकस्सु महानिव नभसोब्दं भुवः पंकं कालुष्यं चाम्भसः शरत् इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यः प्रत्याहारैवाहरत् नभसः अब्दं भुवः पंकं ஆகாசத்திலிருந்து மேகத்தையும் புவஹா பங்கம் பூமியில இருக்கக்கூடியதான பங்கம் பங்கம்னா சேருன்னு அர்த்தம் அதையும் காலுஷ்யம் சாம்பசரத்து தீர்த்தத்துல இருக்கக்கூடிய கலுஷமான தன்மை இப்ப இதுக்கு முன்னாடி காலத்துல நல்லா ஜலம் நொப்பு நுரையுமா அப்படியே அடிச்சுண்டு போறதுனால அதுல காலுஷ்யம் அழுக்கான தன்மை இருக்கும் அது வசந்த காலம் அது வந்து இது சரத்காலம் வந்த உடனே போக்கி எடுத்து அந்த மாதிரி ஆகாசத்துல நபசோப்தம் துவா பங்கம் ஆகாசத்திலிருந்து மேகத்தை போக்கியது பூமியிலிருந்து பங்கம் சேற்ற போக்கியது மேகங்கள்ல இருக்கக்கூடியதான அம்பச ஷரத்து காலுஷ்யம் மேகங்கள்ல இருக்கக்கூடிய கருப்பு தன்மையையும் இந்த ஷரத் ஒரே நேரத்துல எடுத்துடுத்து மேகங்கள்ல இருக்கக்கூடியதான கருப்பு தன்மையை பூமியில இருக்கக்கூடிய இந்த மழைக்காலத்துல பதிந்து சொதசதான்னு இருக்கக்கூடிய சேற்றை நபசாகா அப்தம் ஆகாசத்திலிருந்து மேகத்தை எடுத்து அதே மாதிரி பூமியிலேருந்து சேரை எடுத்து எல்லா இடத்தையும் அம்பச ஷரத்து காலுஷ்யம் ஷரத்காலம் வந்து இது எல்லாத்தையும் போக்கி எடுத்தான் கருப்பான மேகத்தை போக்கி எடுத்து பூமியில கருப்பான அழுக்கான சேரை போக்கி எடுத்து அந்த மாதிரி இந்திரியார்த்தேபிய பிரத்யாஹாரைவாஹரத் எப்படியானால் இந்திரியங்கள்ல இருந்து வஸ்துக்களை காப்பாத்துறது ஒரு கொஞ்ச நாள் மனசை ஒற்றுமைப்படுத்தினோம் பிரத்யாகாரம்னு பெயர் அப்படி மனசை ஒருமுகைப்படுத்தினோமானா அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய தோஷ புத்தியை நாம பார்ப்போம் அதுல இருக்கக்கூடிய அசாரத்தாவை தான் எடுத்துப்போம் அப்ப அதுகிட்ட நம்ம போக மாட்டோம் அது பிரத்யாகாரத்தினால பிரத்யாகாரம் நாம மனசை சுருக்கிக்கிறது அந்த எந்த விஷயமோ அந்த விஷயத்தை தவிர்த்த மற்ற விஷயங்களிலே மனசை செலுத்தாமை அப்படி எப்படியானால் இந்த பிரத்யாகாரம் இந்திரியங்களிடமிருந்து அவைகளினுடைய விஷயங்களை கண்ணு இருக்கு புஸ்தகம் இருக்கு புஸ்தகம்ங்கிறது விஷயம் கண்ணு அதனாலதான் பார்க்கறது ஏதோ வாசனை வருது அப்படின்னா அது விஷயம் இப்படி இந்திரியங்களுக்கு அவைகளினுடைய விஷயங்களை கொஞ்சம் கூட காண ஒட்டாததாய் எப்படியானால் இடியையும் மேகத்தையும் பூமியிலிருந்து பங்கத்தையும் போக்கடிக்கின்றதோ அப்படின்னு அந்த மாதிரி இப்போ சரத்காலம் வந்து இதெல்லாம் போயிடுது பிராணாயாமைவாம்போபி சரசாம் கிருதபூரகைஹி அப்யஸ்யதே நுதிவசம் ரேச்சகா கும்பகாதிபிஹி ரேச்சகம் கும்பகம் முதலியதான தன்மைகளால் பிராணாயாம இவாம்போபி இந்த தீர்த்தங்களால் கிருத பூரகைஹி என்ன காரியம் பண்ணணும் அதை பண்ணி வைத்து விட்டவர்களான ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணணுமோ அதை நடத்தி முடிச்சு விட்டான் அப்படி கிருத பூர்வகைஹி மனுஷர்களால் அம்போபிஹி பிராணாயாம இவாம்போபி சரசாம் கிருத பூரகைஹி அப்யஸ்யதே நுதிவசம் ரேச்சகா கும்பகாதிபிஹி எப்படியானால் ரேச்சகம் கும்பகம் முதலியவற்றை எல்லாம் பண்ணி பிராணாயாமத்தை கைவர பண்ணி கொள்ளுகிறானோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த மாதிரி பிராணாயாமோபி அந்த மாதிரி பிராணாயாமம் மாதிரி பிராணாயாமத்துக்கு நம்ம பிரத்யாகாரம் பண்ணோம் மனசை ஒரு இடத்துல நிறுத்தினோம்னாக்கா விஷயம் வருது பாருங்க ஞானம் அந்த மாதிரி ரேச்சகம் கும்பகம் முதலியவற்றினால் அவற்றை செய்து பூரகம்னா அந்த காத்தை இழுத்து வைத்து கொண்டு பிராணாயாமம் எப்படி நடக்குமோ அதுபோல அனுதிவசம் கிருத பூரகைஹி ரேச்சகா கும்பகாதிபிஹி
ரேச்சகம் கும்பகம் முதலியதான தன்மைகளின் மூலமாய் பிராணாயாமம் நடக்கின்றது போலும் அப்படின்னு சொல்றார். அப்படி வர்ணிக்கிறார். விமலாம்பர நக்ஷத்ரே காலே சாபியாகதே விரஜே. ஆகாசம் எல்லாம் நன்னா விமலமானதான ஆகாசத்தையும் நட்சத்திரத்தையும் கொண்டதா இருக்கு. அபியாகதே விரஜே, விரஜத்திற்கு இந்த மழைக்காலம்ங்கிறது வந்து சேர்ந்த பொழுது மழை இதுவே மழைக்காலத்துக்கு அடுத்த இதுவே கூட அந்த மாதிரி சரத் ரித்து. ததர்ஷேந்திர மகாரம்பா யோத்யதாம் ஸ்தான் விரஜௌகசாஹ வர்ணனை முடிஞ்சுடுத்து. அப்போ விமலாம்பர நட்சத்திரே காலே சாப்தியாகதே விரஜே, எல்லாரும் திரும்பி காட்டுக்கெல்லாம் போனா, எல்லாரும் திரும்பி வந்தாள். அப்படி வந்த பொழுது நன்னா இந்திரனுக்கு விழா எடுப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்வதாக கண்டார்கள் கிருஷ்ணனும் ராமனும். அவனுக்கு ஏதோ பூஜை பண்றான்னு தெரியறது. கிருஷ்ணஸ்தானுத்சுகான் திருஷ்டுவா எல்லாரும் அந்த இப்ப பாத்தீங்கன்னா வர வழியெல்லாம் ஆடி மாசம் வந்துடுத்துன்னு பெருசு பெருசா பந்தால போட்டு என்னென்னமோ இதெல்லாம் எழுதி எல்லாம் என்ன ஒலிபெருக்கி எல்லாம் வச்சுட்டு என்னமோ பாட்டு போடுறாளோ. அந்த ஆடி மாசம் வந்துடுச்சுன்னா அவளுக்கு ஒரே குஷி தான். உற்சவம் பண்றா, அதுக்கு கலெக்ஷன் பண்றா, அதுக்கு பெருசா போடுறா, என்னென்னமோ பண்றா அம்மனுக்கு. அந்த மாதிரி எல்லாரும் திரும்பி வந்த பிறகு, சரத் ரித்து வந்த பிறகு அவர்கள் எல்லாம் உற்சவத்தை பண்ணுவதற்காக ஆரம்பித்தார்கள் இந்திர விழாவை. கிருஷ்ணஸ்தான் உத்சுகான் திருஷ்டுவா, அப்படி எல்லாரும் உத்சுகாலா இருக்கிறத பார்த்தார் கிருஷ்ணர். கோபான் உற்சவபால கோபான் உற்சவலாலசான், அப்படி சந்தோஷமா கொண்டாடுறதுல இருக்கக்கூடியதான கோபர்களை பார்த்து கௌதூகலாதிதம் வாக்கியம் பிராக விருத்தாம் மகாமதி, எல்லா விருத்தர்களிடத்திலையும் அறிவாளியான கிருஷ்ணன் பேசினான். கோயம் சக்கரமஹோ நாம, அதே நம்ம என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா எல்லாருமே சக்கரமஹா இந்திரோத்சவம் இந்திரன் விழா அப்படின்றீங்களே, அது என்னது? ஏனவா ஹர்ஷாகதாக, எதுக்காக நீங்க இப்ப சந்தோஷப்படுறீங்களோ? இன்னமும் இந்திர விழா வருது, அதனால ஊரே சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் என்னத்துக்காக? பிராஹதம் நந்த கோபஸ்ச பிருச்சந்தம் அதிசாதரம், இந்த மாதிரி ரொம்பவும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியதான அந்த குழந்தை இடத்துல அதிசாதரம், ரொம்பவும் அன்போட கூட அவர் சொல்றார். நந்த கோபஸ்ச, நந்த கோபர் பேசுறார். நந்த கோபா மேகானாம் பயசாம் சே மேகானாம் பயசாம் சேஷோ தேவராஜ சதக்ரதுஹு தேன சஞ்சோதிதா மேகாஹ வருஷந்த்யம்புமயம் ரசம். கிருஷ்ணன் என்னது என்னமோ இந்திர விழான்னு சொல்றீங்களே, என்னன்னு கேட்டான். உடனே அதுக்கு அவர்கள் சொல்றார், நந்தகோபர் சொல்றார், இந்த லோகத்துல மேகானாம் பயசாம் சேஷோ தேவராஜாஹ, மழைகளுக்கு தீர்த்தங்களுக்கு தலைவனா அவன் தான் நம்ம வச்சிருக்கோம். தேன சஞ்சோதிதா மேகாஹ, அவனாலே அடிக்கப்பட்டதான மேகாஹ வருஷந்த்யம்பூபமம், அவன்தான் என்னமோ பண்ணி நல்லா மழையை வர வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு இவாள சொல்றா. தத் விருஷ்டி ஜனிதம் சஸ்யம் பயம் அந்நேச்ச தேகினா, அந்த இந்திரன் கொடுக்கக்கூடிய ஜலத்தினால வளையக்கூடியதான பயிர்கள், அதனால பயம் அந்நேச்ச தேகினா வர்த்தயாமோ பயுஞ்சானாஹ தர்ப்பயாமஸ்ச தேவதாஹ, தேவதைகளை நாம தர்ப்பணம் பண்ணுவோம், மகிழ்ச்சிப்படுத்துவோம். வர்த்தயாமோ பயுஞ்சானான்னு, நம்மளை எல்லாம் யூஸ் பண்ணிடுவான்னு அர்த்தம். நம்மளுக்கு இந்த காரியங்களிலே தேவைக்காக கருதி எடுத்துக்கொண்டவர்கள். வர்த்தயாமோ பயுஞ்சானாஹ, இப்பொழுது இருக்கக்கூடியதான வஸ்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்கள். தர்ப்பயாமஸ்ச தேவதாக, நமக்கு இது எல்லாவற்றையும் இதுகள் தான் கொடுக்கறது. இந்த மரம் செடி கொடி அது என்னது, அது அந்த மலை தான் கொடுக்கறது. அது பண்றதை விட்டுட்டு இந்திரனுக்கு எதுக்கு பூஜை பண்ணணும்? க்ஷீரவத்திய இமா காவாக, காவங்க கோக்கள் எல்லாம் நிறைய மாடுகள் எல்லாம் பாலை கொண்டிருக்கு. வத்சவத்யஸ்ச நிர்விருதாக, நல்ல கன்றுகளை கொண்டு அதுகள் எல்லாம் சந்தோஷப்படுறது. தேன சம்வர்தித
சஸ்யஸ்துஷ்டாஹ புஷ்டாஹ பவந்தி தேன சம்வர்திதைः சஸ்யைः. அதனால விளையக்கூடியதான சஸ்யங்களால அந்த மாடுகளை வச்சுதானே ஏர் ஓட்டுறாங்க. அதனாலே விளையக்கூடியதான பயிர்கள் முதலியவற்றால இந்த இடமே துஷ்டம் மகிழ்ந்து இருக்கு, புஷ்டம் நல்லா புஷ்டிமத்தா இருக்கு. அதனால நாசத்யா நாத்ருணா பூமிஹி ந புபுக்ஷார்த்திதோ ஜனாஹ. இந்த பூமியில ஒரு இடத்துலயாவது புல்லு இல்ல அப்படின்னு. அசஸ்யா, சசியம்னா பயிர், இந்த ஒரு இடத்துலயாவது பயிர் இல்ல, ஜலம் பாயலங்கிற இடம் இருக்கா? அப்படி எல்லா இடங்கள்லயும் பூமியில இருக்கு பயிர்கள். ந அதிருணா பூமிஹி, ஒரு இடத்துலயாவது புல்லு இல்லையா? அப்படி இல்ல, புல்லு இல்லாததோ பயிர் இல்லாததோ ஒரு இடமே இல்ல. புபுக்ஷார்த்திதோ ஜனாஹா, ஒரு மனுஷனாவது பசியினாலே வாடி இருக்கான்ங்கிறது இல்ல. திருஷ்யதே யத்ர திருஷ்யந்தே விருஷ்டிமந்தோ பலாஹகாஹ. நன்னா திருஷ்யதே யத்ர திருஷ்யந்தே விருஷ்டிமந்தோ பலாஹகாஹ. விருஷ்டிமந்தோ பலாஹகாஹ, எங்க கண் பார்வையை வச்சாலும் கூட நன்னா மேகங்கள் மழை பொழியக்கூடியவைகள் இருக்கின்றன. அதுகளா மழை பெய்யறது, அதுவா விளையறது, அதை இதுகளா சாப்பிடுறது, அதனால பாலா வருது, அதனால புஷ்டிமத்தா நாம இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த இதுதானே, இந்த மலைதானே அப்படின்னா. பௌமமே தத் பயோ துக்தம் கோபி சூரியஸ்ய வாரிதைஹி. பாருங்க, இந்த தயிர் நம்ம கையில இருக்கே பால், பௌமமே தத் பயோ துக்தம், இது பூமியில கிடைக்கக்கூடியதான அற்புதமானதான பால். பௌமமே தத் பயோ துக்தம் கோபி சர்வஸ்ய சூரியஸ்ய வாரிதைஹி பர்ஜன்ய சர்வலோகஸ்ய உத்பவாய புவி வர்ஷதி. பௌமமே தத் பயோ துக்தம் கோபி சூரியஸ்ய வாரிதைஹி, இந்த மாடுகளால இதெல்லாம் நடக்கிறது. பர்ஜன்ய சர்வலோகஸ்யோத்பவாய புவி வர்ஷதி, மழையானா அதுவா பெய்யறது, மழை பெய்யறது. இந்த பூமியில நமக்கு வேண்டிய இதெல்லாம் பயிர்கள் எல்லாம் வளைஞ்சிருக்கு, அதெல்லாம் சாப்பிடக்கூடியதான் நம்மளுடையதான மாடுகள் இருக்கு. இதுல எங்க இந்திரன் வரான்? தஸ்மாத் பிராவிருஷி ராஜான சர்வே சக்கரம் முதாயுதாக மகை சுரேஷ மர்ச்சந்தி பயமன்யேக மானவாக. அதனால இந்த மழைகள் எல்லாம் வருது, அதுவா வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது பிராவிற்காலம் மழைக்காலத்துல ராஜாக்கள் எல்லாம், மழைக்கு அதிபதி சூரியன் இந்திரன் அப்படின்னு அவனை கொண்டாடுறா. மகை சுரேஷ மர்ச்சந்தி, உடனே யாகம் பண்றா, யாகத்துல பெருமாளை கொண்டாடுறா. அதாவது ஆனந்தத்தோட கூட அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தம் போன்றதான மேகம், அதை கொண்டு இங்க அவ அனுபவிக்கிறா. அதே நேரத்துல மகை சுரேஷர்மந்தி வயம் அந்நேச்ச மானவாக, அந்த மாதிரி நாமளும் கூட எல்லா விதமான சமிருத்திகளையும் பெற்று இருக்கிறோம். நமக்கு எதுக்கு இந்திர பூஜை அப்படின்னு சொன்னா, அப்போ இந்திர பூஜைங்கிறத நாம என்னத்துக்கு பண்ணணும்? மழை வருது, மாடுகள் பயிர் விளையறது, மாடுகள் சாப்பிடுகின்றன, பாலை கொடுக்கறது, புஷ்டிமானா இருக்கும். புஷ்டிமத்துவத்துக்கு நாம நல்ல காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எங்க இந்திரனுக்குன்னு பூஜை பண்ணணும்னு கேட்கிறான். அப்போ அவன் வார்த்தைகளை கேட்டு நந்தகோபாதிகள் எல்லாம் அவ முதல்ல கொஞ்ச நேரம் பதில் சொல்றா. அதுக்கப்புறமா பெருமாளினுடைய வாக்குக்கு வசப்படுறா. அப்போ இந்த சரத் ருத்துவினுடைய வர்ணனை, அந்த சரத் ருத்து வர்ணனையில கிருஷ்ணன் எல்லாருமாக சேர்ந்து இருந்து அவ உற்சவத்தை பண்றா. அந்த இந்திர விழாவை பண்ணும் பொழுது பெரியவாழ்கிட்ட பெருமாள் கேட்கக்கூடியது, இதுக்கு மேல இருக்கக்கூடியத பெருமாள் அனுகிரகத்துல 25வது ஸ்லோகத்திலிருந்து பராசர மகர்ஷி பேசக்கூடியது. நந்தகோபஸ்ய வச்சனம் ஸ்ருத்வேத்தம் சக்கர பூஜனே ரோஷாய த்ரிதசேந்திரஸ்ய பிராஹ தாமோதரஸ்ததா.
இப்படி நமக்கு எல்லாம் இந்திரன் தான் மழையை கொடுக்கறான் அப்படிங்கிறதாக நந்தாதிகள் சொன்ன உடனே இந்திரன் எங்க மழையை கொடுக்கறான் அப்படின்னு பெருமாள் சொல்ல போறார். இந்திராதிகள் மழையை கொடுக்கறான்னு லோகத்துல சொல்ற வழக்கம். காளிதாசாதிகள்லாம் சொல்லியிருக்கா. அவன் இந்திரன் அதிதேவத்தை. ஆனா பெருமாள் சொல்றார், இந்திரனுக்கு அவ்வளவு சக்தி இருந்ததுன்னா தனக்கு மேல ஒரு இந்திரன் ஒருத்தன் உண்டா? பெருமாளால பொய்ய சொல்ல முடியாது. அதனால அவர் அந்த மாதிரி சொல்ற, இந்திரனுக்கு எதுக்கு பூஜை பண்ணணும், அப்படி ஏதாவது பண்ணணும்னு தோணிச்சுன்னா இது பண்ணுங்கன்னு சொல்ல போறார். நந்தாதிகள் நந்தகோபர் பேசக்கூடியது அன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருந்ததான விஷயம். நம்மளுக்கு மழையெல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கு. அந்த மழைகளை எல்லாம் கொடுத்திருக்க கூடியவன் இந்திரன். அதனால பயிர்கள் எல்லாம் வளைஞ்சிருக்கு, அவனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு பொழுது பெருமாள் அதை பண்ணுவது சரியில்லை அப்படின்னு சொல்ல போறார். அந்த பெருமாளினுடைய உத்தரம் அவன் கேட்டது பூர்வபட்சமான வார்த்தை. பெருமாள் இப்போ சித்தாந்தம் மாதிரி சொல்ல போறார். அது 25வது ஸ்லோகம். அது ஸ்ரீ பராசராக நந்தகோபஸ்ய வச்சனம் ஸ்ருத்வேர்த்தம் சக்கர பூஜனே ரோஷாய திரதசேந்திரஸ்ய பிராக தாமோதரஸ்பதா. அப்படி பெருமாள் ஒரு வார்த்தை சொல்ல போறான். அது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பெருமாள் திருவாக்க நாளைக்கு நாம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.